சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் நீர்நிலைகளாக இருந்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள், மடுவுகள், ஓடைகள், மழை வெள்ள வடிகால் வாய்க்கால்கள் பெருமளவு இருந்த நிலையில் தற்போது மேற்கண்ட நீர்நிலைகளில் பல நீர்நிலைகள் இருந்த சுவடுகளை இல்லாமல் உள்ளன. மிஞ்சியிருக்கும் பல நீர்நிலைகள் பல ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி குறுகி வருகிறது. இப்படி நீர்நிலைகள் தொடர்ந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருவதுடன் கழிவுநீரை கலக்க செய்து நிலத்தடி நீரை பாழாக்கி வருகின்றனர். அதே நேரத்தில் சிற்றாறாகவும் ஓடையாகவும் வடிகால் வாய்க்காலாகவும் இருந்த நல்ல நீர்நிலைகள் கழிவுநீர் வாய்க்காலாக மாறி வருகிறது. இதனை தடுக்க வேண்டிய அரசு துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதால் நிலத்தடி நீர் மாசடைந்து குடிக்க உகந்த குடிநீர் கிடைக்காமல் மக்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளது. பொதுப்பணித்துறையினர் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அதிகப்படியாக மாசடைந்த குடிநீரை விநியோகம் செய்வதால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வாந்தி, பேதி மற்றும் பல உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பல பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதுடன் சிலர் உயிரிழந்து விட்டனர். இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளாமல் மெத்தனமாக செயல்படுகின்றனர். இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் பீதியடைந்து தவிப்புக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி நீரின் தன்மை பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கோலிஃபார்ம் பாக்டீரியா பன்மடங்கு அதிகரித்து வருவதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியதின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட காரணத்தினால் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதில் நகர பகுதியை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் நீரின் தரம் ஆய்வு செய்யப்பட்டதில் 100 ml நீரில் 100 MPN அளவு மல கோலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என்றும், ஆனால் அந்த 100 ml நீரில் 1600 MPN அளவு மல கோலிஃபார்ம் பாக்டீரியா இருப்பது பகுப்பாய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கும் கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது யாவும் மலம் கலந்த கழிவுநீர் மேற்கண்ட நீர்நிலைகளில் கலந்து அது பிரதான வாய்க்கால்கள் வழியாக அந்த மலம் கலந்த கழிவுநீர் உப்பாறு மற்றும் பெரிய வாய்க்கால் போன்ற பிரதான நீர்நிலைகள் மூலம் வெளியேறி நேரடியாக கடலில் கலப்பதால் இதுபோன்ற கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் பெருமளவில் பரவி மக்களுக்கு வாந்தி, பேதி, காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்படுவதாக அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே நேரத்தில் மலம் கலந்த கழிவுநீர் நேரடியாக கடலில் சென்று கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்களான மீன், இறால், நண்டு போன்றவை பாதிப்பிற்குள்ளாகி வருகிறது. அதை உணவாக உண்ணும் பொதுமக்களுக்கு கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் தாக்கத்தால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு வாந்தி, பேதி ஏற்படுவதுடன் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் என தெரிய வருகிறது. மேலும் முத்திரையர் பாளைய பகுதியில் இருந்து நகர பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் அதிக மாசடைந்துள்ளதாக தெரிகிறது. அதை பொதுப்பணித்துறையினர் கவனத்தில் கொள்ளாமல் அப்படியே விநியோகம் செய்வதால் எனது தொகுதியான நேரு நகர், கோவிந்த சாலை பகுதிகளிலும் பிற தொகுதிகளான நெல்லித்தோப்பு தொகுதி, சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிகுயில் நகர் போன்ற பகுதிகளிலும் இந்த குடிநீரை பருகிய பொதுமக்களில் நூற்றுக்கணக்கானோர் அரசு பொது மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் எனது தொகுதியில் 2 பெண்கள், 1 ஆண் இறந்துள்ளனர். மேலும் கடந்த 2 தினங்களில் பிற தொகுதிகளிலும் பலர் இறந்துள்ளனர். இதை அரசும் சம்பந்தப்பட்ட துறையினரும் உணர்ந்து பொதுமக்களின் உயிரை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோல அரசு பொது மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாத காரணத்தால் வாந்தி, பேதியால் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான சிகிச்சை கிடைக்கவில்லை என்று புகார் கூறி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற அச்சப்படுகின்றனர். இதனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே இறந்துவிட்டனர். இது அரசின் அலட்சிய போக்கால் நிகழ்கிறது என்பதை மறுக்க முடியாது. இதுபோல் நிகழ்வு கடந்த மாதம் நடைபெற்றது. அப்படி இருந்தும் இதை பொருட்படுத்தாத சம்பந்தப்பட்ட துறையினர் பொதுமக்களின் உயிருடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நகர பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரின் தன்மை 3000 TTS அளவிற்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதையும் சம்பந்தப்பட்ட துறையினர் கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்குடன் உள்ளனர். இதை போக்க மாவட்ட நிர்வாகம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இணைந்து போர்க்கால அடிப்படையில் களத்தில் இறங்கி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் AFT திட்டத்தின் மூலம் கடலில் வீணாக கலக்கும் மழைநீரை தேக்கி பயன்படுத்தும் விதமாக சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் பாகூர் கொம்யூன் மணமேடு பகுதியை ஒட்டிய தென்பெண்ணை ஆற்றில் போர்வெல் அமைத்து
நகர பகுதிகளில் குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தி இதற்கு தடையாக இருப்பவர்களை அழைத்து பேசி நிலைமையை புரிய வைத்து அண்டை மாநிலமான தமிழகத்தில் காவிரி ஆற்று நீரை வீராணம் ஏரியில் தேக்கி குழாய்கள் மூலம் தலைநகர் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்வது போல் நமது நகர பகுதிக்கு மேற்கண்ட திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.